மூன்றாம் பாகத்தில் தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாம் பாகத்தில் தேவலர் தோன்றியது, மகாவிஷ்ணுவிடமிருந்து நூலை பெற்றது, ஸ்ரீ சௌடேஸ்வரி அம்மனாக வந்து தேவரை காப்பாற்றியது பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டோம். பிறகு தேவலர் எப்போது நெசவு செய்தார்? கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். நூலை பெற்றுக்கொண்டு வந்தார். நூலை பெற்றுக்கொண்டு வந்த பிறகு தேவலர் சிவன் கைலாசமலை சென்று சிவனை வணங்கி அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிவன் தேவலரிடம் இமயமலைக்கு தெற்கே பரதகண்டத்தில் சகர நாட்டின் தலைநகர் ஆமோத நகர் என்று இருக்கிறது. அங்கு உன் குலத்தவர் தேவாங்க தெய்வீக பிராமணர்கள் வசிக்கிறார்கள். உன் குலத்தவரை ஆண்டு அங்கே அரச நீதி நிலை பெற செய்து அங்கு நீ ஆட்சி புரிக என்று சொல்லிவிட்டு, நீ அங்கு ஆட்சி புரிந்த பிறகு மேருமலைக்கு சென்று அங்கே தேவதச்சர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற மயன் என்பவர் இருக்கிறார். அவரிடம் தறி நெசவு செய்வதற்காக உபகரணங்கள் இருக்கின்றன. அவற்றை வாங்கி வந்து நீ ஆடைகள் நெய்து அனைவருக்கும் தருக என்று கட்டளையிட்டு ஆசி வழங்குகிறார். சிவனுடைய கட்டளையை பெற்று இவர் ஆமோத நகர் வருகிறார். ஆமோத நகர் வந்து அங்கு அந்த ஆமோத நகருக்கு, சகநாட்டில் ஆமோத நகருக்கு இவர் மன்னனாக நியமனம் செய்து அங்கே ஆட்சி புரிகிறார். மந்திரி சபைகளை அழைக்கிறார். சிறிது காலம் ஆட்சி செய்கிறார். ஆட்சி செய்த பிறகு சிவனுடைய கட்டளை அந்த மேருமலையில் உள்ள மயனிடம் நூலை வாங்குவதற்காக அந்த மேருமலைக்கு செல்கிறார். அந்த மேருமலைக்கு செல்கின்ற பொழுது வழியில் கௌதம முனிவரால் சாபம் பெற்ற 2 முனிவர்கள் அந்த காட்டில் வசிக்கிறார்கள். சாபம் பெற்றவர்கள் இருவருடைய சாபத்தையும் நீக்கி அவர்களுக்கு அந்த பாவத்திலிருந்து சாபம் நீக்கி அவருக்கு அருள்வாக்கு தருகிறார். அவர் சென்று மயனிடம் செல்கிறார். மயனும் தேவலரை வரவேற்று நெசவு செய்வதற்குண்டான உபகரணங்கள் தறி, படமரம், பலகை, பண்ணையும், தண்டமும், நாளியும், ராட்டினமும், விலை உயர்ந்த நவரத்தின கற்களால் பொறிக்கப்பட்ட விலை உயர்ந்த உபகரணங்களை தேவலருக்கு மயன் கொடுக்கிறார். இவர் வாங்கி கொண்டு திரும்பவும் ஆமோத நகருக்கு வருகிறார். சௌடேஸ்வர முனியை நினைக்கிறார். அவர்தான் சொல்லியிருக்கிறார் அல்லவா, நீ நினைத்த நேரத்தில் நான் வருவேன் என்று சொன்னதனால் மீண்டும் அம்மனை நினைக்கிறார். அம்மன் காட்சி தருகிறார். 2வது முறையாக தேவலர் அம்மனை பார்த்து, நான் நெய்யும் நூல் குறையாமல் இருக்க வேண்டும், ஒன்று ஆடைகளும் குறையக்கூடாது, அவரவர் விரும்பும் வண்ணத்தில் இருக்க வேண்டும், அதற்காக எனக்கு அருள்பாவிங்கள் என்று தேவலர் சௌடேஸ்வரி அம்மனிடம் வேண்டுகிறார். சௌடேஸ்வரி அம்மனும் நீ நினைத்த காரியம் நிறைவேறும் என்று வரம் கொடுத்துவிட்டு அந்த அம்மன் என்ன செய்கிறார் என்றால், தன் கையில் உள்ள கங்கணத்தை கழட்டி, நீ இந்த கங்கணத்தை கட்டிக்கொண்டு நெசவு தொழிலை ஆரம்பி என்று கங்கணத்தை சௌடேஸ்வரி அம்மன் தேவலருக்கு கட்டிவிடுகிறார். கட்டிவிட்டவுடன் அவரும் அந்த கங்கணத்தை கட்டிக்கொண்டு சிவபிரானையும் நாராயணமூர்த்தியும் தியானித்து தறியில் அமர்கிறார். துணிகளை நெய்கிறார். ஆடைகளாக தானாக உருவாகின்றன. பல வண்ண ஆடைகள் உருவாகின்றன. சௌடேஸ்வரி அம்மன் தன்னுடைய கரத்தில் உள்ள கங்கணத்தை தேவலருக்கு கட்டி தொழில் ஆரம்பி என்று குறிப்பிட்டுள்ளார். இது ஏன் இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கருத்தை சொல்கிறேன் என்றால், நம்முடைய தேவாங்கருடைய திருமணம் விழாக்களில் முகூர்த்தத்துக்கு முதல் நாள் இரவு மணமக்கள் கங்கணம் தரித்தல் ஒரு சடங்கு நடக்கிறது. இந்த சடங்காகட்டும், சௌடேஸ்வரி அம்மனுடைய திருவிழா துவக்கத்தில் நாம் எல்லோரும் கங்கணம் கட்டுகிறோம், அந்த நிகழ்வாக இருக்கட்டும், பூணூல் திருவிழா, அதாவது பூணூல் அணிவிக்கின்ற பொழுது சடங்கிற்காக அப்பொழுதும் கங்கணம் கட்டுவார்கள், அந்த சடங்காக இருக்கட்டும், இன்னும் குறிப்பாக பழைய காலங்களில் நம்முடைய தேவாங்கர் குல பெண்கள் முதலாக நெசவு தொழில் பழகும்போது கங்கணம் கட்டி கொண்டுதான் அந்த தொழிலை ஆரம்பித்தார். இதெல்லாம் குறிப்புகளில் உள்ளன. தேவலருக்கு அந்த கட்டிய காரணம், இதற்கெல்லாம் நான் சொன்னேன் இந்த 4 காரணங்கள்: திருமணம், அம்மன் திருவிழா, பூநூல், நம் குலப்பெண்கள் நெய்கின்ற பொழுது கங்கணம் கட்டி கொண்டு ஆரம்பிக்கிறார்களவா, இதற்கெல்லாம் காரணம், இதற்கு உயிரோட்டம் எது என்று கேட்டால் சௌடேஸ்வரி அம்மன் தேவலருக்கு கங்கணம் கட்டியதால் தான் இந்த நிகழ்வெல்லாம் இந்த சடங்காக மாறுகிறது. இதனை மனதில் கொண்டுதான்
மேற் சொன்ன காரியங்களை நம் குலத்தோருக்கு நம் பெரியவர்கள் சடங்கு சம்பிரதாயங்களை உருவாக்கினார்கள். கங்கணம் கட்டுவதில் இவ்வளவு முக்கியத்துவம் இருப்பதை பற்றி சொன்னீங்க. சரி, தேவலர் நினைத்தால் நெசவு கருவிகளை அவர்களே உருவாக்கி இருக்கலாம், ஏன் மயனிடம் சென்று வாங்கினார்? இதற்கு காரணம், வடமொழியில் இருந்த தேவங்கர் புராணத்தை தமிழில் முதலில் மொழிபெயர்த்த மாம்பழ சிங்க நாவலர் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் சொன்ன மாதிரி தேவலர் நெசவு கருவிகளுக்காக மட்டும் மயனிடம் செல்லவில்லை. 2 காரணங்கள் இருக்கின்றன. போகும் வழியில் அந்த கௌதம முனிவரால் சாபம் பெற்ற இருவர், கபிலாஞ்சன், உக்கரவர்தன் இருவருடைய சாபத்தை நீக்கினார். இது 1. 2, தேவலர் மயனம் சென்று அந்த உபகரணங்கள் வாங்கி கொண்டு வரும் பொழுது மயன் இவருக்கு அரக்கர்களுடன் போரிடுவதும் பல அஸ்திரங்களை மயனிடத்தில் இருந்தன, அவற்றையும் அவரிடம் கொடுத்து வழி நடத்துகிறார். இந்த 2 காரணங்களால் தான் தேவலர் மயனிடம் நூலை தனி உபகரணங்கள் வாங்க செல்கிறார். ஆடைகளை நெய்து தேவலர்கள் யார் யாருக்கு கொடுத்தார்? அதன் பிறகு தேவலர் அவதாரத்தில் நடந்தது என்ன? தேவலர் தறி பூட்டி ஆடைகள் நெய்தார். அந்த ஆடையில் பல வண்ணங்கள் இருந்தன, பல செடி கொடி மலர்கள் உருவங்கள் இருந்தன, ஜீவசந்துக்களின் உருவங்கள் இருந்தன, தேவதைகள் உருவங்கள் இருந்தன. பல சித்திர வேலைப்பாடக்கூடிய ஆடைகள் தயாரித்தார், உருவாக்கினார். இந்த ஆடைகளை தோன்றிய பிறகு, உருவாக்கிய பிறகு நூலை வழங்கிய சிறு விஷ்ணுமூர்த்தி, அவர் வைகுண்டத்தில் இருக்கிறார். விஷ்ணுமூர்த்திக்கும் மகாலட்சுமிக்கும் வழங்கினார். சத்தியலோகம் என்று சொல்லப்படுகின்ற உலகத்தில் பிரம்மதேவன் தேவர்களுக்கும் வழங்கினார். இந்திரலோகம் சென்று இந்திரன் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் வழங்கினார். திருக்கைலாயமலை சென்று தேவர்களுக்கு வழங்கினார். பூலோகம், பாதாளம், தேவலோகம் என்று சொல்லப்படுகின்ற 3 உலகத்திற்கும் ஆடைகளை கொடுக்கிறார். இதில் ஒரு கருத்து என்னவென்றால், பாதாள உலகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த லோகத்திற்கு செல்கின்ற பொழுது அங்கே ஒரு ஆதிசேடன் என்ற ஒரு மன்னன் ஆட்சி புரிகிறார். அந்த ஆதிசேடனுக்கும் ஆடைகள் கொடுக்கிறார் தேவலர். அவர் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்து தன்னுடைய மகள் சந்திரரேகையை தேவலருக்கு மணமுடித்து தருகிறார். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், தேவலர் ஆதிசேடன் மகளை மனம் புரிந்த காரணத்தினால், அந்த மனைவி சந்திரரேகை வழியாக ஒரு கிளை பிரித்து வந்தது. அதனால் அந்த சேடன் மகளை மனம் புரிந்து அவள் வயிற்றில் வளர்ந்த சந்ததி என கொண்டு தேவாங்கர் அனைவரும் சேடர் என்ற ஒரு பெயர் இன்றும் வழங்கி வருகிறது. இன்னும் அந்த ஆடைகளை கொடுக்கின்ற பொழுது அந்த புராண வரலாற்றில் ஒரு கருத்து இருக்கிறது. பைரவ கடவுள் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடவுளுக்கு தேவலர் ஒரு முறை ஆடைகள் கொடுக்கிறார். அந்த ஆடை கிழிந்து போனது என்று அந்த பைரவ கடவுள் தேவலரிடம் வேறு ஆடை கொடுங்கள் என்று கேட்கிறார். தேவலர் ஆடைகள் கொடுக்க மறுக்கிறார். பைரவ கடவுள் சிவனிடம் வேண்டுகிறார். சிவன் விசாரித்து பைரவ கடவுள் கேட்பதுதான் அவரே கிழித்துவிட்டு ஆடைகள் கேட்பதாக விசாரணையில் அறிந்து, இனி உன் பிறவி முழுவதும் ஆடைகள் இல்லாமல் நிர்வாணமாக தான் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை எழுதினார். இப்படியாக தேவலர் 3 உலகத்திற்கும், தேவர்களுக்கும், முனிவர்களுக்கும், ரிஷிகளுக்கும் அனைவருக்கும் ஆடைகள் கொடுத்து வருகிறார். இப்படி பல வகையான மதிப்புமிக்க ஆடைகளை கொடுத்து கொண்டு திரும்பவும் திருக்கைலாயமலை சென்று சிவனிடம் வணங்கி 3 உலகத்திற்கும் ஆடைகள் வழங்கினேன். சௌடேஸ்வரி அம்மன் என்னுடைய கரத்தில் கங்கணம் கட்டிய மகிமையால் இந்த செயல் இனிமையாக சுலபமாக நிறைவேறியது. மேலும் கங்கணத்தின் மகிமையால் இப்பொழுது நூல் மிகுந்திருக்கிறது, நூல் மிச்சமிருக்கிறது. இதை நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவலர் சிவனிடம் முறையிடுகிறார். அப்பொழுது சிவன் யோசிக்காமல் அந்த மிச்சமிருந்த நூட்களை கொண்டு நீ 5 சூத்திரங்களாக, யக்னோபவீத சூத்திரம், மாங்கல்ய சூத்திரம், கங்கண சூத்திரம், கடிசூத்திரம், சஞ்சாத சூத்திரம் என்று 5 சூத்திரங்களாக அந்த நூட்களை தயாரித்து யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று விளக்கமாக சிவன் தேவலருக்கு அறிவுரை கூறுகிறார். அப்படி தேவலர் சிவன் சொன்ன மாதிரி 5 சூத்திரங்களையும் செய்தமைத்து மந்திர உபதேசம் செய்து பிரம்மன், விஷ்ணு, தேவேந்திரன் மற்றும் தேவர்களுக்கெல்லாம் கொடுத்து பின்னர் ரிஷிகளுக்கும் வழங்கினார்.
பெற்றுக்கொண்ட யாவரும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்து தேவலருக்கு சூத்திரகர்த்தன் என்று பெயரையும் அவர்களுக்கு பெயர் சூட்டுகிறார். இப்படி சிவனுடைய கட்டளைப்படி ஆடைகளையும் நெய்து கொடுத்து விட்டார். மிச்சமிருந்த நூலை பூநூலாக மாற்றி அனைவருக்கும் கொடுத்து சிவனுடைய கட்டளை நிறைவேற்றி விட்டார். மீண்டும் ஆமோத நகர் திரும்புகிறார். இதில் இடையில் முறை நூட்களை ஆடைகளை குடிக்கின்ற பொழுது அசுரர்கள் அரக்கர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு ஆடை கொடுக்கவில்லை. அவர்களுடைய தலைமை தாங்கி கொண்டிருக்கும் வச்சிரதந்தன் ஒருவன் அந்த நாட்டினுடைய மன்னரிடம் முறையிட்டு அவர்கள் போரிட்டார்கள். யாரிடம்? தேவருடன் போரிட்டார்கள். பிறகும் இவரும் உணர்ந்து அந்த அசுரர்கள் அரக்கர்களுக்கும் ஆடை கொடுத்தார். தேவாங்க மகரிஷி நெசவு செய்த ஆடைகளை யார் யாருக்கு கொடுத்தார் என்ற விவரத்தையும், அதே நேரத்தில் பூணூலுக்கு ஏன் இவ்வளவு மகத்துவம் என்பதையும் இந்த பதிவில் விவரமாக தெரிந்து கொண்டோம். சிவனுடைய கட்டளையை நிறைவேற்றி வரும் தேவலர் ஏன் இரண்டாவது அவதாரம் எடுத்தார்? அதற்கு காரணம் என்ன? தேவலர் என்ற தேவாக மன்னர் ஆட்சி புரிந்தார் என்று சொல்லி அவர் ஆமோத நகரில் நல்லாட்சி புரிந்து கொண்டு வந்தார். ஒரு நாள் கைலாசம் சென்று சிவனை வணங்கி நிற்கிறார். தேவலரே, சிவன் சொல்கிறார், தேவலரே, உமக்கு நான் வழங்கிய நந்திக்குடியை ஒரு முறை நந்திக்குடியை கொடுக்கிறார். அது எதற்காக என்றால் படை வீரர்கள் இவருடைய எதிரிகளை தாக்குவதற்காக சிவன் ஒரு முறை நந்திக்குடியை வழங்கியதாக வரலாற்றில் இருக்கிறது. நான் வழங்கிய அந்த நந்திக்குடியை ஒரு முறை அரக்கர்களுக்கு அசுரர்களுக்கு கொடுத்து தேவர்களின் தோல்விக்கு காரணமாக இருந்துள்ளது. ஆதலால் நீ வித்யாதரனாக பிறக்க கடவீர் என்று சாபமிடுகிறார். அந்த சாபமிட்ட பிறகு மீண்டும் அவர் ஆமோதப்பட்டினம் வருகிறார். இதற்கு முன்னால் 2 சம்பவங்கள் நடக்கின்றன. ஒன்று, வித்யாதரனாக பிறக்க கடவீர் என்று சொன்னேன் அல்லவா, அந்த வித்யாதரர்கள் என்றால் வித்தைகளில் சிறந்தவர்கள். அவர்கள் ஒரு பகுதியில் ஆண்டு வருகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு முறை சிவனிடம் செல்கிறார்கள். சிவனிடம் சென்று எங்களுடைய சமூகத்தில், வித்யாதரனுடைய சமூகத்தில் 64 கலைகளையும் நாங்கள் தெரிந்து கொள்ள அரைகுறையாக தெரிந்து கொண்டுள்ளோம். அந்த 64 கலைகளும் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு நல்லாசிரியனை எங்களுக்கு தோன்ற செய்க என்று வித்யாதரர்கள் போய் சிவனிடம் முறையிடுகிறார்கள். ஒன்று. அதே நேரத்தில் அந்த வித்யாதரர் சமூகத்தில் ஏமவர்ணன் என்று ஒரு மன்னன் இருக்கிறான். அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவன் எப்பொழுதும் சிவனையே தியானித்துக் கொண்டு வருகிறான். தியானித்துக் கொண்டு அவருக்கும் சிவன் அருள்வாக்கு தருகிறார். உனக்கு ஒரு ஆண் மகன் பிறப்பான் என்று ஏமவர்ணனுக்கு சிவன் ஒரு அருள் கொடுக்கிறார். இப்படி ஏமவர்ணனுக்கு அருள் கொடுத்ததாலும் வித்யாதரர்கள் சிவனிடம் அந்த 64 கலைகள் கற்க வேண்டும் என்று சிவனிடம் வேண்டி அவருக்கும் அருள் கொடுத்தது. இந்த 2 சம்பவங்களுக்கு பிறகுதான் தேவலர் சிவனிடம் வேண்டி செல்கிறார். அப்பொழுதுதான் இந்த 2 காரணங்களை மையப்படுத்தி 3வது தேவலரும் ஒரு சிறிய தவறு செய்து வருகிறார். 3ஐயும் இணைத்துதான் 2வது அவதாரமாக நீ வித்யாதரனாக தோன்ற வேண்டும் என்று சாபமிடுகிறார். அப்படி சாபமிட்ட பிறகு மீண்டும் ஆமோத நகர் வருகிறார். ஆமோத நகர் வந்தவுடன் தன்னுடைய 3 மனைவிகளுக்கும் 3 மனைவிகளுக்கு பிறந்த மகன்களுக்கும் விஷயத்தை சொல்லி, இனி அந்த ஆமோத நகர் நாட்டை நீங்கள் எப்படி ஆள வேண்டும், நீதி தவறாமல் ஆள வேண்டும் என்ற போதனைகளெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய சிவனுடைய கட்டளையை நிறைவேற்றிவிட்டேன். இனி நான் என்னுடைய தூய உடலை லிங்கமாக நான் மாற்றிவிட்டு நான் சென்று விடுவேன் என்று சொல்லிவிட்டு லிங்க வடிவம் எடுத்துவிட்டு மறைந்து போகிறார். பிறகு அந்த லிங்கம் இருந்த இருப்பிடத்தை கோவிலாக கட்டுகிறான். தேவல மகரிஷியுடைய மூத்த மகன் திவ்யாங்கன் என்பவன் அந்த கோவிலாக கட்டி அந்த கோவிலுக்கு ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் என்ற திருநாமத்தை அந்த லிங்கத்திற்கு சூட்டி தினமும் வழிபாடு செய்து வந்தார்.